நம்ம எல்லாம் பெருமான் சோதிக்கிறதே கிடையாது. அவன் சோதிச்சா யாரும் இருக்கவே மாட்டோம், ஓடியே பெறுவான். வேண்டாம், அந்த கடவுளே வேண்டாம். நிறைய பேர் இருக்கிறான். நடராஜர் படம் வச்சுக்குவான் வீட்டில். ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடும் அவன் செய்த ஊழ்வினைனால. அங்கேருந்து ஒரு அம்மா வரும், ஒரு ஐயா வரும். நான் அப்போவே சொன்னேன், இந்த படத்தை வச்சதுல இருந்து தான் இந்த வீட்டில் ஒரே பிரச்சனை. இது இந்த படத்தை வச்சதுல இருந்து தான் அப்பவே சொன்னேன், நசீனூருக்கு போவாதான்னு கேட்டியா? இப்ப இந்த அம்மாவுக்கு இனிமே தான் 7:30 பிடிக்க போகுது. எது சாமி பார்த்துருப்பார். அந்த அந்த படம் இருக்கிறதுனால தான் அவனை இன்னமும் உயிரோடவே வாழ வச்சிருக்கிறார், பரவாயில்லன்னு காப்பாற்றுறார். இப்போ என்ன ஆகுது? இதுக்கு ஒரு கதை உண்டு, ஒரு புனைக்கதை தான். கைலாயத்தில் ஒரு கதை, புனைக்கதை. கைலாயத்தில் தேவர்கள், ரிஷிகள், முனிவர்கள்லாம் சிவபெருமானை பார்க்கறதுக்காக போனாங்களாம். மகாவிஷ்ணுவும் தம்முடைய வாகனமாகிய கருட வாகனத்தில் நேராக பறந்து போனாங்க. கைலாயத்தில் கருடன் என்ன பண்ணுறார்? அப்பா கருடா, நீ வாசலே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு கைலாயத்துக்குள்ளே போயிட்டார். இந்த கருடன் பார்த்தது, இன்னும் நம்முடைய பகவான் மகாவிஷ்ணுன்னு வரவே இல்லையே, இவ்வளோ நாழியாவது, அம்மா காத்திருப்பாங்களே, போகணுமேனு ரொம்ப கவலை. யாருக்கு? கருடாழ்வாருக்கு. அந்த நேரத்தில் கைலாயத்தில் ஒரு குருவி, சிட்டுக்குருவி ரொம்ப பரிதாபமாக அப்படியே உட்கார்ந்துருந்தது. யமன் தர்மனும் உள்ள வந்தான். கைலாயத்துக்கு யார் வந்தா? கையெழுத்து போடுறதுக்காக யம தர்மனும் உள்ள வந்தான். சும்மா போயிருக்கலாம்ல, இந்த சிட்டுக்குருவியை அப்படி முறைச்சாரு. இப்படி யாரு? யமன் என்ன பண்ண? அந்த சிட்டுக்குருவியை பார்த்து இப்படி குறிப்பாக பார்த்துட்டு போயிட்டார். கருடாழ்வாருக்கு ஒரே பயம். அச்சோ, யமனோட பார்வை பட்டு போச்சா சிட்டுக்குருவி மேலே, அப்போ சிட்டுக்குருவியை எப்படியாவது கொண்டு போடுவான் அந்த யமன் அப்படின்ட்டு, இதை நம்ம காப்பாற்றி ஆகணும்னு நினச்சி அந்த சிட்டுக்குருவியை நேராக கவிக்கிட்டு ஒரு 4000 தொலைவு இருக்கிற தண்டகாரண்யம்னு ஒரு வனத்தில் போய் பாதுகாப்பாக அந்த சிட்டுக்குருவியை வச்சுவிட்டு நேராக கைலாயத்துக்கு வந்து உட்காந்துக்குச்சு. யார்? கருடாழ்வார். யமதர்மர் திரும்பி வந்தார், சிட்டுக்குருவியை காணோம். இங்கேயும் பார்த்தார், சிரிச்சாரு கருடாழ்வார். அப்பா யமா, என்ன சிரிக்கிறியா? பாத்தியா, சிட்டுக்குருவியை நீ கொல்லணும்னு நினச்ச, நான் அதை காப்பாற்றிட்டேன், அதை கொல்ல முடியாது இனிமேட்டு, போ போ அப்படின்னார். சுவாமி, நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்டீங்க. நான் போகும்போது பார்த்தேன், இந்த சிட்டுக்குருவி இன்னும் 2 நிமிஷத்தில் 4000 கிலோமீட்டர் இருக்கிற ஒரு பாம்பு வாயில் அகப்படணுமே, இது எப்படி போய் சாக போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டே போனேன். ஆனால் திரும்ப வரும்போது நான் செய்கிற வேலையை சுலபமாக நீங்களே பண்ணிட்டீங்க சுவாமின்னாராம். விதி வலியது. இது உபகாரம் பண்ணத்தான் இவர் போனார். ஆனால் நடந்தது என்ன? விதி அங்கே இருக்கு. அந்த மாதிரி இந்த திருமுறையை தொட்டவங்க, இங்கே நுழைஞ்சவங்க, திருநீர் பூசியவர்கள், நாயன்மாவுடைய அருள் வரலாறை கேட்டவர்கள், உத்ராகம் தரித்தவர்கள், யாருக்கும் விதி ஒன்றும் செய்யவே செய்யாது. விதி வழியில் இருந்தால் கூட விதி மெலிந்து விடும் அடியாரை பார்த்தா. அப்பேற்பட்ட திருமுறை. அதனால தான் ஒருத்தர் எழுதினார், விதியை வெல்வது எப்படின்னார். அதற்கு விடை உள்ள இருக்கு. தேவாரம் தான் விதியை வெல்வது இப்படின்னு காமிச்சார். திருவாவூர் ராயத்தில் போட்டாங்க, விதியை வெல்வது எப்படின்னு ஒரு கேள்விக்குறி போட்டாங்க. அதுக்கு பதில் வேற இன்னும் இல்லை, உள்ள இருக்கிற பதிகம் தான் விதியை வெல்வதுன்னார் அல்லவா? திருமுறையை தொட்டா விதியை வெல்லலாம், சதியை முறியடிக்கலாம், எதிரிகளை வெல்லலாம். பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ உடனே சாமி என்ன பண்ணினார்? இந்த அம்மா சொல்லும், நான் அன்னைக்கே சொன்னேன், நடராஜர் படத்தை வீட்டில் வைக்காத அப்படியே அத்தாச்சு, இந்தா உடனே பண்ணுறேன். நேராக போய் ஒரு பெரிய துணியை எடுத்து நடராஜ பெருமானை வச்சு மூட்டை கட்டி ஆற்றுலையோ கிணத்துலையோ போட்டு வந்துடும். இந்த அம்மா போட்டு நேராக வீட்டுக்கு வரும். வீட்டில் ஒரு பெரிய துக்கம் காத்திருக்கும், பெரிய ஆபத்து காத்திருக்கும். ஏன்? நடராஜ பெருமான் வெளியே போயிட்டார், உள்ள யார் வந்தா? துன்பமும் இடர்பாடும் வினையும் பாவமும் மாயையும் எல்லாம் 7:30 8:30 எல்லாம் உள்ள வந்துருச்சு. ராகு கேது எல்லாம் உள்ள வந்துட்டாங்க.
ஏன்? இப்போ கொசு கடிக்குது, என்ன பண்ணுறோம்? என்ன பண்ணுவீங்க? 6 மணி ஆடுறா, இப்போலாம் ரொம்ப கொசு அதிகமாக வந்துடுத்த, என்ன பண்ணுவீங்க? கதவை சாத்திவிட்டு ஜன்னலை அடைச்சிவிட்டு கொசுவினுடைய அந்த மருந்தை போடுவோம். அந்த மருந்து பட்ட உடனே எல்லா கொசுவும் ஓடி போயிடும். உடனே ஒரு 10 நிமிஷம் அந்த மருந்தை அப்படி அணைச்சி வச்சிட்டோம்னா அடுத்த நிமிஷம் எல்லாம் வந்துடும், உள்ளே வந்துடும். இதுதான் வினை. உங்களுக்கு எளிமையாக சொல்கிறேன். இந்த கொசு மருந்து எப்படி பாதுகாப்பாக இருக்கிறதோ அதுபோல ஈசனடியாருடைய சேர்க்கையும் திருமுறை பாராயணமும் அடியார் வழிபாடும் ஆண்டவன் வழிபாடும் திருமுறையினுடைய இந்த பதிகத்தோட ஓசையும் உங்களை அந்த கொசுவிலிருந்து வினையாகிய துன்பத்திலிருந்து உங்களை காப்பாற்றும். இது நிற்கிற பொழுது, திருமுறையை மறக்கிற பொழுது, சிவபெருமானை மறக்கிற பொழுது துன்பம் வந்து சேர்ந்து விடும். இது சத்தியம்.